அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஞானசேகர் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, தன்னுடைய குற்றவாளிகள் வழங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த வேற நான் இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி என்றாலும் கூட நாட்டுடைய நடப்பை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். அந்த கண்கள் பழுதடைந்தால் நாடு இருளிலே மூழ்கிவிடும். அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே வலியுறுத்தி வருகிறார். இந்த கூட்டத்தொடரில் இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியினுடைய பாலியல் சம்பவத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு பேரவை விதி எண் 55 கீழே கொண்டு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் என்று அரசிடத்தில் கவனத்தில் முன்வைத்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சார்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த அரசு முறையாக அந்த வழக்கை நடத்தி அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதே போல குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று முதலாக யார் அந்த சார் என்று இந்தியா முழுவதும் கவனத்தை பெறுகின்ற வகையில் இதற்காக போராடியது பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். ஆகவே நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த தீர்ப்பை நாம் பார்க்க முடிகிறது. இது இந்த பாலியல் வன்கொடுமை தொடர் அரக்கோணம் சம்பவம், தஞ்சாவூர் கும்பகோணம் சம்பவம் என்றால் பட்டியலிட முடியாத அளவிற்கு தினந்தோறும் பாலியல் வன்கொடுமை என்பது நம்மையெல்லாம் வேதனை உச்சத்திலே ஆழ்த்துவதாக இருக்கிறது. ஆகவே இந்த தீர்ப்பு இன்றைக்கு அந்த மருந்துக்கு, அந்த புண்ணுக்கு மருந்து போடுகிற ஒரு தீர்ப்பாகத்தான் பார்க்கப்படும். நல்ல கேள்வி குமார். அதாவது நிதி ஆயோக் கூட்டம், மாண்புமிகு பாரத பிரதமர் எல்லா முதல்வர்களுக்கும் அழைப்பு கொடுத்து அந்த நிதி ஆயோக் கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது? அதில் பங்கேற்கிற முதல்வர்கள் வேலை இல்லாதவர்கள் அல்ல. அதில் பங்கேற்கிற பாரத பிரதமர் வேலை இல்லாமல் அது ஓய்வு நேரத்தில் நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல. ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறித்து அதில் திட்டங்களை முன்வைத்து, வாதங்களை முன்வைத்து, நிதி தேவைகளுக்கு நம்முடைய நியாயமான காரணங்களை முன்வைத்து விவாதிக்கப்படுகிற அந்த ஆய்வுக் கூட்டம். அது ஒரு முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு, அரிய சந்தர்ப்பம். இது ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாய்ப்பு அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. இது பிளானிங் கமிஷன் என்று ஏற்கனவே இருந்து விவாதிக்கப்பட்டதை நிதி ஆயோக் என்று அதை மேம்படுத்தி அந்த கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு விடுகிற போது 3 ஆண்டுகள் அவர் வீரவசனம் பேசினார். இதனால் என்ன ஆனது? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பின்தங்கியது, நிதி கிடைக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. அவர்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நீதியும் கிடைக்காது, நிதியும் கிடைக்காது, நான் ஏன் நிதி ஆய்வுக் கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் இப்போது நிதி ஆய்வுக் கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்கிறீர்கள் என்று மக்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கேள்வி கேட்டால் அவருக்கு கோபம் வருகிறது. அரசை பற்றி குற்றம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரும்ப இதை சொல்வதில்லை, நான் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை என்று ஒரு முதலமைச்சர் சொல்லுவது இதை எதிர்கொள்ள முடியவில்லை. ராமனுடைய வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல எதிரிகளை தும்சம் செய்கிற கேள்வி கணைகளை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆளுகிற கட்சியின் அவல நிலையை உலகத்திற்கு தோலெடுத்து காட்டுகின்ற வகையிலும், பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று மக்கள் மீது அக்கறையிலும் முதலமைச்சர்களும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.